நான் ஒரு இது யார் தெரியுமா? மாலையோட வந்திருக்கணும் உனக்கு தெரியல? நேத்து வரைக்கும் காதல் அடகாக்கன்னு சொன்னா. அடகாக்க வேணும் கோழியாடா. அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அவளோட ஓபன் ஹார்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க என் கையை தான் தொட்டீங்க, ஆனா அவர் என் மனசே தொட்டுட்டாரு. அதனாலதான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்களோட காதல் ஆழமானது. எப்படி? கிணத்து குடுந்து ஸ்டார்ட் ஆனது. நோட்ஸ் த பாயிண்ட். நீ சும்மா இருங்க. எனக்கு த்ரோ பண்ணிட்டு இப்படி வந்து நிக்கிறியே, நீலாம் ஒரு தமிழ் பொண்ணா? உன்னை கல்யாணம் பண்ணா மட்டும் தமிழ் பொண்ணு ஆயிடுவாடா? சீ நாயே. டேய், காதல்ங்கிறது தமிழ் பொண்ணுக்கும் வரும், இங்கிலீஷ் பொண்ணுக்கு வரும், ஹிந்தி பொண்ணு, மலையாள பொண்ணு, தெலுங்கு பொண்ணு எல்லாத்துக்கும் வரும். எங்க வேணாலும் வரும். அது எப்படி வேணாலும் வரும். அதுக்கு சுச்சுவேஷன் தான்டா காரணம். இதையே சாக்கா வச்சிட்டு தமிழ் குடிமகன், தமிழை வளர்ப்போம், தமிழச்சி, தமிழ் தாய் சொன்னீங்க, செருப்பு பிஞ்சு போயிடும். அன்னிகால் உள்ள ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன ஜோசியர, மாப்பிள்ளை ரெடியா? கேடி நம்பர் 2 அத மட்டும் கரெக்டா கேக்குறான் பார். மாப்பிள்ளை குளிச்சிட்டு இருக்காரு, வந்துருவார். அப்புறம் பொண்ணு செவிடுங்கறத மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? சொல்லல. நல்ல வேளை சொல்லிட்டீங்க. சொல்லல. அதான் சொல்லிட்டீங்களே, விடுங்களே. சொல்லலடா. அப்புறம் இவர்தான் ஐயர். இவர்கிட்ட பேசி டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இவர் தெலுங்கு ஐயர். இவர் பேசுற தெலுங்கு சுத்தமா புரியாது. தமிழ் பேசிட்டாலும் அப்படியே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. மொழி பிரச்சனையே இல்லாத காதுப்பா. சாமி, మీ పేరు ఏమి? గట్టిగా. அப்படி ஒரு பேரா? గట్టిగా చెప్పండి, నాకు చెవులు వినిపించలేదండి బాబు. ஆட கோவிந்தா, உனக்கு காது கேட்காதா? உன் லிஸ்ட்ல இன்னும் உள்ள எத்தனை பேரையா இருக்கிறீங்க? ఏమి? சாமி, ஏற்கனவே நான் ஒரு செந்தமிழ் செவிடனை கட்டிட்டு அழுகிறேன். இந்த லட்சணத்துல சுந்தர தெலுங்குல ஒரு செவிடன் தேவையா? మీరు మాపలయా? లేదు, மாப்பிளை தோழர். ఏమి? அது ஏமி? ఇది ఇండియా వర్సెస్ ఇంగ్లాండ్ టెస్ట్ మ్యాచ్ వింటున్నాను. இந்த காதை வச்சிட்டு டெஸ்ட் மேட்ச் వింటినాను. ఇండియా తోతాலும் జయించాலும் సత్యమా ఈ కాదులే వింటినాను, లేదు నొంటినాను. ఎట్లా? మీరు అట్లా కూర్చోండి, మందరం చెప్పండి, 7 గంటలకు మూర్తండి, జరగండి జరగండి. కూర్చోండి కూర్చోండి. ట్రాన్సిస్టర్. நோ சிஸ்டர், ஒன்லி டாட்டர். 2 பேரும் பேசுறீங்களாக்கு உலகம் அழிஞ்சிடும். அதுலயும் காதை பத்தின பாட்டு தானா? விடு, கல்யாணத்துக்கு அப்புறம் குவா குவா சத்தம் தானா? டேய் வாடா. இருங்க, ட்ரெஸ் பண்ண வேணாமா? ஐயரே, மந்திரத்தை நல்லா சொல்லணும், புரியுதா? உங்களை தான். గట్టిగా చెప్పండి, నాకు చెవులు వినిపించలేదండి. ஓ, காது கேட்காதா? அதனால என்ன? மந்திரத்தை நீங்க சொல்ல போறீங்க, நான் கேட்க போறோம். అబ్బాయి మాదిరి మీ కాదు డబ్బాయ్యా? அப்பாயி காது தப்பாயா? ఏల్స్ ఫాదర్ డప్పండి. என்னது? ஏது காது லேதா? விமலா, உங்க அப்பாவுக்கு காது கேட்கறத எங்கதே மறைச்சா? ஏன் குறைச்சனா? சவுண்டா தானே வச்சிருக்கிற. என்னது? அப்பா பொண்ணு 2 பேருக்குமே காது கேட்காதா? ஆமாடா, அப்பா பொண்ணு 2 பேருக்குமே காது கேட்காது. சோசியரே, பொண்ணுக்கு காது கேட்காதுங்கறத அன்னைக்கே என்கிட்ட சொல்லல. பொண்ணுக்கு காது கேட்குமான்னு அன்னைக்கே நீ ஏன் என்கிட்ட கேட்கல? என்ன விளையாடுறீங்களா? காது கேட்காத பொண்ணு ஏன் தள்ள கட்ட பாக்குறீங்களா? சொன்னா கேளு. அவ எம்ஏ, நீ எஸ்எல்சி ஃபெயில், கிடைக்காது, கட்டிக்க. படிக்காத பொண்ணா காது கேட்கற பொண்ண கட்ட? சொன்னா கேளுடா. முடியாது. டேய் சொன்னா கேளுடா. முடியாது முடியாது முடியாது. ஐயோ, என் பொண்ணு கல்யாணம். ஆஹா. ஏயா ஜோசியரே, படிச்சு படிச்சு சொன்னேன் என் பொண்ணுக்கு காது கேட்காதுங்கிற விஷயத்த மாப்பிள்ளைகிட்ட சொல்லிடுன்னு. இப்ப பாரு, என் பொண்ணோட கல்யாணமே நின்னு போச்சு. நான் என்னையா செய்யறது? யோ, இப்ப எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டே நான் ஊருக்கு போவேன்? ஏதாவது மூஞ்சி வாடகைக்கு வாங்கி வச்சுட்டு போய். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்ணு கல்யாணம் இப்ப நடந்தாகணும். என்ன நீ கத்தியில இருக்கிற? அவன் இல்லாட்டே நீ இருக்கல, தாலி கட்டு. நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவையா. நீ ஏன் இருந்தா பரவாயில்ல, தாலி கட்டு. டேய் செவிடா, நான் கல்யாணம் ஆனவன்டா. நீ ஏன் இருந்தா பரவாயில்ல, தாலி கட்டா. கட்டு. தாலி கட்டு. மங்கல்யம் தந்துனாதே நாம. கழுத்து நெருக்குறாங்களே. ஐயோ. டேய், ஆசீர்வாதமா பண்ணா. போடா. இவாங்க. ஏன் சோசியரே? நம்பர் 2 திடீர்னு தாலி ஏத்திட்டீங்களே. நம்பர் 1 எப்படி சமாளிக்க போறீங்க? போறீங்களாவா? சமாளிப்போம். ஐயோ, நானுமா? ஆமாண்டா, வீட்டுக்கு போகணும்னே நம்பர் 1 கிட்ட நம்பர் 2 உன் ஒய்ஃப்னு சொல்லுவேன். ஐயோ, என்ன சோசியரே, என்ன பண்ணி வழியில வாடா. ஐயோ. என்ன நாராயண பாட்டு சும்மா நிக்கிறீங்க? ராவகால வர போகுது. புள்ளைங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லது. நீங்க 2 பேரும் நல்ல. ஐயோ ஐயோ. ஒதுங்கி போ, சொன்னா கேளு. என்னது? கல்யாண மண்டபமா இல்ல சாவு மண்டபமா? அவன் என் தம்பி, இவளுக்கு தாய் மாமே. அவனுக்கு தான் இவள கட்டதா இருந்தது. வாய்க்கு பிளாஸ்டிக் போட்டுருவேன். இந்த தாய் மாமன் நாய் மாமன்ங்கிறதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது. இந்த பாருங்க பிளாக் பிரதர், காதல்ங்கிறது தெய்வீகமானது. அதை எந்த கருப்பிட்டி தலையினாலும் பிரிக்கவே முடியாது. நாங்க 2 பேரும் சண்டையில மீட் பண்ணோம். என் மனச அவ இழுக்க, அவ மனச நான் இழுக்க, இறுதியில எக்ஸ்ட்ரீம் போய் எங்க 2 பேருக்கு லவ் டெவலப் ஆகி போச்சு.
அதனால இனிமே நான் இங்கதான் தங்க போறேன். நீ வந்து ஊரை விட்டு வெளியில ஓடி போயிரு. நான் ஊர்ல இல்லாத போது என் முறப்புடுக்கு தாலி கட்டிட்டீங்கல்ல, என் வயிற்று சும்மா விடாது. பர்னால வலிச்சு நக்கீரா. தம்பி வந்தது வந்துட்ட, பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணு, 2 பேரும் கால்ல விழுங்க. எங்க காலை காட்டு பாக்கலாம். இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு விடாத. தலை எது கால் எதுன்னு தெரியாது இந்த காண்டாமிருத்துக்கால நாங்க விடணுமா? நோ. என் சுயமரியாதை என்ன ஆகிறது? அம்மா நீயாவது தாய் மாமன் கால்ல விழுமா. ஏய், ஒரே அப்பாப்பி போடு அவன் காலில் விழுந்தேன்னா. அப்படியே நின்னுட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல். நல்லாருமா நல்லாரு. இந்தா என்னுடைய சர்வா மொய்ப்பணும். இத வச்சுக்கிட்டு நீங்க நல்லா வாழுங்க. ஏய், அதை குடுறே. பாருங்க சார், இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார். எங்கேயோ ஒரு வாரமா கரையாம்புத்துக்கிட்ட உட்கார்ந்து இருந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்கான் சார். இத வச்சிட்டு நாங்க 2 பேரும் நல்லா வாழணுமா? இத வச்சிருந்தாலே வாழ முடியாது. டேய் இந்தா, இத வச்சிட்டு நீயே வாழு. கமான். டேய், லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன். முறமாமே நுறமாமேன்னு எப்பாவது வீட்டு பக்கம் வந்த இந்த அப்பா இது வரைக்கும் திருட்டு ரயில் ஏறி தான் போயிருக்காங்க. திருட்டு பஸ் ஏறி போறாங்கறத கண்டுபிடிச்சது தமிழ்நாட்டிலே முதல் ஆள் நான் தான். யார் சொன்னது? பஸ் கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து எங்க பரம்பரையே டிக்கெட் எடுத்தது இல்ல. யார் அது? கண்ணு கூசுற அளவுக்கு கருப்பா ஒரு கலர்ல. என் பேரு மானஸ்த. என்னது மானஸ்தனா? டேய், போற பஸ்ல போறோங்கிற தைரியத்துல என்ன பேர் வேணாலும் சொல்லலாம்னு நினைச்சிட்டியா? உன்ன பேரை சொல்லு, இல்லன்னா ஓசி தள்ளி விட்டுருவேன். அட நிஜம்தாங்க. என் தங்கச்சி அழகுமணிக்கு கோட்டையூர் ஜமீன்ல மாப்பிள்ளை பார்த்து வரேன். என்னது, உன் தங்கச்சி பேரு அழகுமணியா? அவளுக்கு கோட்டையூர் ஜமீன்ல மாப்பிள்ளை பாத்தியா? இதை என்ன நம்ப சொல்றியா? நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்ட போங்க. இங்க பாருங்க, இதான் என் தங்கச்சி. மகாராணி மாதிரி இருக்கிற என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய கட்டி கொடுக்க வேண்டியது இந்த அண்ணனோட கடமை இல்லையா? கடமைதான். ஆனா உங்க தங்கச்சி கலருக்கு உங்க கலருக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்குங்களே. நான் எங்க அப்பா கலருங்க, என் தங்கச்சி அம்மா கலருங்க. அம்மா வெஸ்ட் ஜெர்மன், வெள்ள வெள்ளையேன்னு இருப்பாங்க. எங்க அப்பா 2 ஆப்பிரிக்கா, நான் அப்படித்தான் இருப்பேன். ஓ, நீங்க ஒரு அசிங்கமான கிராஸா? அது சரி, உங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களா? இல்லங்க, செத்து போயிட்டாங்க. தப்பிச்சுட்டாங்க. சாட்சியே இல்லாத ஒரு தங்கச்சி போட்டோ வச்சுட்டு பஸ் அலைகிறான். அப்புறம் உங்க தங்கச்சிக்கு ஜமீன்ல மாப்பிள்ளை பேசி முடிச்சிட்டீங்களா? ஜமீன்ல பணம் இருக்கலாம், ஆனா மூஞ்சி இல்லையே. மூஞ்சி இல்லாம பின்ன ஜமீன் முண்டத்தோடவா தெரியுறான்? நான் எதிர்பார்க்க மூஞ்சி இல்லையே. நீங்க எந்த மாதிரி மூஞ்சி எதிர்பார்க்கறீங்க? நீங்க பஸ்ல டிக்கெட்டே எடுக்கலனாலும் உங்க பர்சனாலிட்டியே வேற. என் தங்கச்சி உங்களுக்கே கொடுக்கலாம்னு இருக்கேன். ஐயோ மாப்பிள, இந்தாங்க பழம் சாப்பிடுங்க. இது உங்களதா? என்னதுல, நான் தான் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்க வக்கீல்லாம் வந்துட்டு இருக்கேன். எல்லாம் கீழே இருக்காங்க, மாங்காய் மாட்டேங்குது. அவனுக்கு தான் சாப்பிடுங்க. ஐயோ, நான் குளிக்காம சாப்பிட மாட்டேன். ஆனா நான் கூட தான் குளிக்கிறேன். பஸ்ல தேங்காய் இருக்கு குளிக்கிறதுக்கு. மழை பெஞ்சு நனைஞ்சாதான் உண்டு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. அப்ப சட்டை மாத்திக்கலாமா? நிறைய மடையில சட்டை இருக்கு, எடுத்து போடுங்க. என் கலருக்கு இதெல்லாம் மேட்ச் ஆகாது, உங்களுக்காக மாத்திக்கிறேன். மாப்பிள, உங்க தங்கச்சி எனக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா என் கண்ணை போல பாத்துக்குவேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் என்ன கேட்ட ஏறீங்க? நான் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அன்னைக்கு பார்த்து பள்ளிக்கூடம் தொப்படி இடிஞ்சு போச்சு. அவசரமா இருக்குன்னு எங்க அப்பச்சி பள்ளிக்கூடத்துக்கு என்ன அனுப்பல. சரி விடுங்க, மன்னிச்சிட்டேன். ஒரு 5000 ரூபாய் பணம் இருந்தா என் தங்கச்சி கட்டி கொடுத்துருவேன். அதுக்கு எனக்கு தாராளமா கொடுத்துட்டா போகுது. இன்னைக்கே நம்ம பாக்குறதுல மாத்திக்கலாம். புடி. சுத்தி நிக்கிறவங்க மூஞ்சியே தெரியல. போட்டோவையும் இந்த பார்வை பாக்குறானுங்களே. பொண்ணு கிடைச்சா விடுவானுங்களா? சீக்கிரமா தாலியை கட்டி ஓட்டிட்டு போயிடணும். தங்கச்சி, அது பத்தியா மாப்பிள்ள உனக்கா காத்துக்கிட்டு இருக்காரு. வாமா. போட்டோ வச்சு ரசிக்கிறேன். பார்த்து உட்காருமா. மாப்பிள்ள, உங்க அழகு மணி வந்திருக்கு, பாக்குறீங்களா? ஐயோ அம்மா, என்ன 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 என்னங்கடா அது? பொண்ணை கேட்டா தும்பிக்கை இல்லாத ஒரு யாரை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. தம்பி, நீ அன்னைக்கு அவ்வளவு தூரம் அடம் முடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அழகு மணி இவதான், மானசத்தோட தங்கச்சி. இதுக்கு பேர் அழகுமணி. அவன் மானஸ்னா எட்டி இடுப்பு மேல மிதிச்சு விடுவேன். இந்த பாருங்க, முகூர்த்த நேரம் தவறுது. முதல்ல தாலி கட்டுங்க, அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் எப்படியா பேசுறது? இது கழுத்துல தாலியை கட்டினா பேச்சே வராதடா. இந்த படத்தை பாருங்க ஐயா. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? நீ சினிமாவே பார்த்தது இல்லையா? இல்லையே. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் முத வாட்டியா ஒரு சினிமா பாக்கலாம்னு நினைச்சிருந்தேன். என் ஆசையில படுவாவி மண்ணை போட்டாங்க.
இந்த போட்டோ சினிமா நடிகை ஸ்ரீதேவியோட படம். எது? சினிமா நடிகை ஸ்ரீதேவியா? ஆமா. இத மானத்தை உங்ககிட்ட கொடுத்தான்னு சொல்றியே, எப்படியா நம்புறது? டேய், வாயை திறந்து உள்ள கை விட்டு நாக்க பிடிங்க வெளியே எடுத்துட்டான். ஏண்டா அப்ப நான் போய் பேசுறேன்னா? டேய், இந்த படத்தை நீ என்கிட்ட காட்டல? போட்டோவா? நான் பார்த்ததே இல்லையே. நோ, போய் சொல்றாங்க இவன். நீங்க தான் வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. யாரு இந்த கருமத்தை நான் பிடிச்சிருக்கேன்னு சொல்லணும்? வாங்கி ருசியா பாயசம் சாப்பிடல? ஆயாசமா? அதுக்கு நான் பால் குடிச்சிட்டு போயிருப்பேன்டா. யோ, இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு நான் தாலி கட்டுறீங்க. அப்ப என் தங்கச்சியோட கதையே? யோ, என்ன விளையாடுறியா? ஒரு அடி எடுத்து வச்சா காலை வெட்டி விடுவேன். முதல்ல தாலி கட்டியா? ஐயா, உங்களுக்கு எல்லாம் இதுவுமே இல்லையா? நீங்கள் அக்கா தங்கச்சியோட பிறந்திருப்பீங்க, அண்ணன் தம்பியோட பிறந்திருப்பீங்க. என் வாழ்க்கையை பரியாக்கிறாதீங்க ஐயா. அது மூஞ்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. இதோட எப்படியா நான் தாலி கட்டி குடும்பம் நடத்த முடியும்? அது அன்னைக்கு வீட்டுக்கு போய் பாயசம் சாப்பிட்டு இல்ல, அன்னைக்கே யோசிச்சிருக்கணும்யா. ஏய், பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்ல நான் ஆப்பி போடுவேன். இந்த லொல்லெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஐயோ, ஓடுறாரு. ஏய், போடா. ஏய், அமுக்கியா, வந்துடுங்கய்யா, வந்துடுங்கய்யா. அழாதீங்க. எங்க பொண்ணை கட்டிக்கிட்டதுனால பெரிய தியாகி ஆயிட்டீங்க. ஏய், இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யாரா? பொண்ணுக்கு தாய் மாமன். தாய் மாமனா? நீ பேய் மாமன். ஏப்பா, உங்க பரம்பரையிலேயே யாருமே சிகப்பா பிறந்து இல்லையாப்பா? மாப்பிள, ஏய், இந்த மாப்பிள கீப்பிளன்னு சொந்தம் கொண்டான்னு பிச்சு போடுவோம் படுவா. என் கண்ணையே உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். கண்ணையே ஒப்படைக்கிறியா, கண்ணு குட்டி ஒப்படைக்கிறியாடா? அதுல எப்பவும் நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். கண்ணே தெரியல, அப்புறம் ஆனந்த கண்ணீர் எங்கடா பாக்குறது? 2 கிளாஸ் வாங்கி ஊத்தி விடு. தங்கச்சி அழகுமணி. டேய், இந்த பேர் இதுவே கடைசியா இருக்கணும். இனி ஒரு தடவை அழகுமணின்னு நாக்க புடிச்சு கிள்ளி போடுவேன். நீ மஞ்சள் குங்குமத்தோட நீளோடி வாழணுமா? ஏய், ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணாதடா. இதுல மஞ்சளும் குங்குமம் எங்கடா தெரிய போகுது? பேய்க்கு சேலையை கட்டி கூட்டி வந்து நிறுத்திக்கிட்டு மஞ்சளுங்கிறான், குங்குமம்ங்கிறான். ஒரு டப்பா தார வாங்கிட்டு வந்து ஊத்தி விடுங்கடா, பல்லு கருப்பா போகட்டும். டேய், என்னை ஏமாத்தி இந்த காட்டேரியை என் தலையில கட்டி வச்சுட்டேன். போனா போகுது. அந்த 5000 ரூபாய் பணத்தையாவது திருப்பி கொடுறான். அதை வச்சுதானே அந்த கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடத்துறேன். எது? இப்ப நடத்துனதுக்கு பேரு கல்யாண மண்டபமா? பிஞ்சு போன கூரைக்குள்ள உட்கார வச்சு தாலியை கட்ட வச்சுட்டு 5000 ரூபாய்க்கு நீ கணக்கு காட்டுறியா? படுவா, உன்னை அடிச்சேன்னா. ஐயோ, மாமாங்கிறாளே, நெஞ்சு வரி தாங்கல. அம்மா, தங்கச்சி கவலைப்படாத. உன் குரலை கேட்ட உடனே மாப்பிள்ளை இன்ப அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாரு. குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாகும். நீங்க பிறந்ததே தப்பு. உங்களுக்கு ஐயோ, பிறந்துட்டோம் தங்கச்சிதானே. என்னையா முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, இன்னும் அந்த தடியனை காணோம். அலங்காரம் பண்ணிட்டு இருக்காருண்ணே, இப்ப வந்துருவாரு. அலங்காரமா? இவனுக்கா? என்னதான் அலங்காரம் பண்ணாலும் குரங்கு மனுஷனாக முடியுமா? ஏயா இம்சை பண்றீங்க? அவனை கொண்டாங்க ஐயா. என்ன குரங்கு கிறங்கு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது மனுஷன் குரங்குல இருந்து தான் உற்பத்தி ஆனான்னு இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்க வாங்க மாப்பிள, உட்கார். என்ன கல்யாணோட மாதிரி தெரியலையே? பின்ன என்ன காய்கறி விக்கிற சந்த மாதிரியே இருக்கு? அது இல்ல, இன்னும் கொஞ்சம் தோறங்கிறனா அது இதுன்னு பண்ணிருக்கலாமே. ஆமா, இது என்ன மேளம்? தோல் மேளம். அது தெரியுது. என்ன ஊரு? லோக்கல். இந்த காரக்குறிச்சி அருணாச்சலம் ராஜரத்னம் பிள்ளை இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா? அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்கப்பா. ஓ, என் தகுதிக்கு இவங்க ஒத்துப்பட்டு வருமா? வராதுதான். இந்தப்பா, இன்னைக்கு மட்டும் இவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி அடிங்கப்பா. முத்தண்ண, பழனிச்சாமி என்ன இவ்வளவு தூரம் செலவு பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே ரொம்ப பெருசு. இந்த லட்சணத்துல இளையராஜா கச்சேரி ஏன் வைக்கல, எஸ்பி பாலசுப்ரமணியம் ஏன் வரலன்னு கேப்பீங்க போல இருக்க. நேற்று வரைக்கும் சிங்கிள் டீக்கு லாட்டி அடிச்சத மறந்துடாதீங்க. பழனிச்சாமி, நீ பேச வேண்டியதெல்லாம் இந்த பயல்கிட்ட சொல்லி கொடுத்து பேச வச்சு என்னை அவமானப்படுத்துறியா? நானா இந்த கல்யாணம் வேணும்னு உன்னை கால் பிடிச்சு கெஞ்சினேன்? எங்க தாத்தா புதைச்சு வச்ச ஓட்டக்கல் நான் இருக்கிற வரைக்கும் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த கல்யாணம் வேணா, ஒண்ணு வேணா, போயா. மாப்பிள, நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏண்டா வாழைப்பழவாயா, உன்னை யாரா வாயை திறக்க சொன்னது? உன்னை நான் அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டா? ஓடி போய் நாய கிட்ட வராத, போயிரு. மாப்பிள, நீங்க வாங்க. சுத்தி போனா லேட் ஆகு, இப்படியே குறுக்கு வழியே வாங்க. இங்க நீங்க மாப்பிளையா, நான் மாப்பிளையா? நீங்க தான் மாப்பிள. எனக்கு மட்டும் சின்ன சருகை, உங்களுக்கு மட்டும் பெரிய சருகையா? ஏண்டா ஆறுமுகம், இந்த முத்து பயலுக்கு பழனிச்சாமி ஏன் இப்படி பயப்படுறாரு? அத கேட்க போய் தான் எனக்கு உதவி வந்தது. கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவன் தேவோ பிரகஸ்பதிகி த்ருவந்த இந்திரசாக்னஞ்ச ராஷ்டிரம் தாரயதாம் த்ருவம். மாப்பிள்ள இந்தாங்க, மங்களீகாரணம் பண்ணுங்க. பழனிசாமி, பழனிசாமி, டேய், நான் இங்க தான் இருக்கேன். என்னமோ சிங்கப்பூர் ட்ரங்கால் போட்ட மாதிரி கத்திட்டு இருக்க. இது என்னது? இது தாலி. அது தெரியுது. என் பொண்டாடி கழுத்துல நினைச்சு நிக்க வேணாமா? ஒரு காத்தடிச்சா பறந்துரும் போல் இருக்கு. இப்பவே 10 பவுன்ல தாலி வந்தா தான் கல்யாணம். டேய் முத்து, இதுவே 4 பவுன்ரா, 12,000 ரூபாய். இனிமே என்கிட்ட பைசா கிடையாதுடா. இத கட்ட நான் வெறும் பையன் இல்ல, என்கிட்ட நிறைய ஓட்டக்கல்லாம் இருக்கு. அதை வச்சு பொழைச்சுக்கிறேன். புடியா? குடியா, உடனே கொடுத்தா வாங்கிக்கிறேன். டேய் முத்து, இப்ப கட்டுறா. 6 ஏக்கர் நஞ்ச நிலம் இருக்கு. அதை வித்தாவது நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன்.
கெட்டிமேளம் 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 தாத்துங்களே. தந்து நானேனா மம ஜீவன ஏதுனா. போதும்பா, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் போயிட்டாங்க, நானும் புறப்படுறேன். இருங்கண்ணே, இந்த முதல்வருக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? இனிமே அதெல்லாம் உன் மாமனார் பாத்துக்கு வர்றா. பழனிசாமி, கல்யாண செலவெல்லாம் நீயே பாத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட. அதே மாதிரி முதல் இரவையும் நீயே பாத்துக்கோ. அவர் கல்யாண செலவு சொல்றாரு. அப்புறம் கருப்பா திராட்சை பழம் இருக்குமே, அதை பாத்திருக்கீங்களா? நீ பாத்திருக்கியாடா? கேள்விப்பட்டிருக்கேன். ம். அது 2 கிலோ பிடிச்சுங்க. ஆ? இந்த உருண்டையா சிகப்பா இருக்குமே, அது என்ன? ஆப்பிள். அதுல 2 டஜன் பிடிச்சுங்க. அப்படியே ஒரு சீப்பு மலைப்பழம் வாங்கிக்கோங்க. மலைப்பழா வாங்கிக்கிறோமா? அப்புறம் ஒரு சொம்பு பால் வாங்கிக்கோங்க. பால் வாங்கிக்கிறேன். இருங்கண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பாட்டில் தேன் வாங்கிட்டு வாங்க. ஏன்டா முதலிரவுனா பாலும் பழம் கேட்பாங்க, நியாயம். நீ எதுக்குடா ஒரு பாட்டில் தேன் கேக்குற? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க. அது சரிப்பா, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். நீ தேனை வச்சு தேன் நிலவையே முடிச்சாலும் முடிச்சுக்க. ஏற்பாடு ఇల్లమ్మా బాగున్నారమ్మా వీటిలో మంచి పేరు తీసుకోవాలి పెళ్లి కూడా పిలువయ్యా என்னடா எதுக்கு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க? அதான் தெரியல. மாப்பிள கொடுக்கு மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம், பல்லுகளை விளக்கவும். பாரு வாய, ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியலடா சாமி. எங்க திரும்ப இது என்ன திடீர்னு கருப்பு? யாருக்கு, உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு தான். லொல்லு பண்ண செருப்படி வாங்குவேன். யார் அவன் பேதியாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா? என்னடா இந்த கையா கங்காரு படுத்துனா? அடுத்து என்னையா உங்க வழக்கா? మంగళసూత్రం తీసుకో. தாலியா? சரி குடுறா. తీసుకోయా. கட்டி மேல கட்டி மேல. ఏమిటి గట్టి உங்களுக்கு புரியாதோ? கொட்டண்டி கொட்டண்டி. ஏன் அழுகுறீங்க? கூத்துருக்கு பெரிய நக்க போற நாயாட்டா. ஏய், நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா. இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுனேன். டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவன்? மச்சான், மச்சான், மச்சான். ஓ, நீங்க தான் என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கெங்க புண்ணு? இல்லைங்க மச்சான். 2 பேர்ல யாரு மச்சாங்கறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளிய வச்சு பேசுறீங்க. வீட்டுல விஷயம். ஆமா, வாங்க பின்னால. டேய், அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதடா, கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க. டேய், பொண்ணு நான் இவனுக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்துதான் எடுக்காததா? எடுத்ததுதான். நான் அந்த புலி சொல்ல, பாய் புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை தாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். டேய், நான் ஒருத்தங்க இருக்கேங்கறத மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? மச்சான், விழுந்துறாதீங்க.
உங்க 2 பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைய என் தங்கச்சிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ளை மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த இந்த வீச்சருவா இப்ப முத பாசத்துக்காக தரையிறங்குது. இப்பாச மலர அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டே தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா. இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா பொண்ணு வருது. மேகலை, மணி மேகலை, என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி, இந்த 2 பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். போ போம்மா. அம்மா அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிறாதம்மா. கால்ல விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான்னு சொல்லி மனப்பால் குடிக்காத. தச்சி நாயே, நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டால, உடம்பு பூரா சொறி சரங்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவளை அண்ணின்னு? நீங்க தானே கட்டிக்க போறீங்க, அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன்? தங்கச்சி அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் கிரம்ப லாஸ். அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கப்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேப் மாறி. நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ, நான் ஒரு தெல்ல மாறி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் தந்தையில போறீங்க. நான் ஒரு கோளாறு. உட்கார கீழ தள்ளி உட்கார்ற. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த 2 தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போம்மா, தைரியமா போ. கிரேட் எஸ்கேப். மாப்ள, என் மணிமேகலை இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்சேன். இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனம்னு அர்த்தம். ஐயோ, அட பாவி, இந்த துக்கத்திலே உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா, அத நினைச்சே சிரிச்சேன். முனியாண்டி 5 ரூபா. முனி 5. கந்தசாமி கவுண்டர் 10 ரூபா. கந்தசாமி கவுண்டர் 10. ஏய், காசு பத்திரம் 5 10 திருட்டு போயிட்டா தப்பா போயிடு. மொய் பணம் திருட்டு போய் அடிபட்டு செத்தவங்க ரொம்ப பேரு. எவ்வளவு இது? கேட்டனா? இது வச்சது யாரா? அந்த நீங்க பாருங்க, அந்த ஓடுற பாருங்க. டேய், டேய் கல்யாணம் பண்ணியா? டேய் நில்றா. டேய் நில்றா. டேய் நில்றா, 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 டேய், டேய் நில்றா, 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 நில்றா. டேய், என்ன இது? எட்டனா எதுக்கு வச்ச? மொய் எழுதுனேன். எதுக்கு? சந்தோஷத்துக்கு தான். யார் சந்தோஷத்துக்கு? பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷத்துக்கு. ஓ, இந்த 8 அணா வாங்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளை சந்தோஷம் அடைஞ்சிருவாங்களா?
இல்ல இந்த 8 நாள் வச்சு சர்வதேச கடனை அடைச்சிடலாம்னு நினைச்சியா? இந்த 8 நாள் வைக்கிறதுக்கு நீ ஒருத்தன் வந்தியா? இல்ல, குடும்பத்தோட வரணும்னு பத்திரிக்கை போட்டிருந்தாங்களே, நாங்க 16 பேர் வந்தோம். அடேங்க அப்பா, 16 பேரா? டேய், நீங்க சாப்பிட்ட இலை எவ்வளவு தெரியுமா? ஒரு இலை 1 ரூபாய். 16 பேருக்கு 16 ரூபாய் இலைக்கே ஆகுதுடா. ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து கட்டின மாதிரி கட்டி இருக்கீங்க. கை விட்டு வாந்திடுறேன். சத்தம் போட்டு பேசாதீங்க, மான பிரச்சனை. மானம் என்னடா மானம்? 8 நாளுக்கு மண்டி போட்டு குடும்பமே உட்கார்ந்து தின்னு இருக்கீங்க. உங்களுக்கு மான பிரச்சனை வேறயாடா? டேய், பாத்துடா. பார், இந்த 8 நாள் வச்சு இஞ்சி மரப்பா வாங்கி தின்னு, இல்ல சோடா வாங்கி குடி. இனிமே கல்யாண வீட்டு பக்கம் நீ வந்த மொன்ன கத்தியை வச்சு கால எடுத்துருவேன். போடா. சித்தப்பு, அவனை ஏன் துரத்துறது அடிங்க? விரட்டி அடிக்கணும். அடே, அவன் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணா 8 நாள் மொய் வச்சுட்டு 16 பேரை கூட்டி வந்து திருட்டு போறான்டா. பொய் எதுக்கு வைக்கிறது? கல்யாண வீட்டுக்கார கஷ்டம் தீர்றதுக்கு. ஒரு 1000-500 வச்சா தர நம்ம மேல மதிப்பு மரியாதை வரும். ஓ, மொய் வச்சா 1000-500 வைக்கணுமா? பின்ன இவன மாதிரி 8 நாள் வைக்கிறதா? காஞ்ச பய வாடா. ஏங்க, அமாவாசையில பிறந்த எங்க அண்ணன் பையனை பாத்தீங்களா? தம்பி, அந்த கருப்பு பையனை பாத்தியா? பையா பையா ஐயா, இந்தாங்க. சரி, நீ போ. சித்தப்பு, என்னடா அது மாலையும் கையுமா கூண்டு வண்டியில வந்து இறங்குற? எல்லாம் ஒன்னால சித்தப்பு. என்னாலயா? எதுக்குடா? எப்போ என் பேச்ச கேள்றான்னு சொல்லுவியா? அதப்படி நடந்தனா அதுக்கு தான் இந்த மரியாதை. நியாயமா பார்த்தா இந்த மாலை உனக்கு தான் தேர்ந்து சித்தப்பு. இத புடி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சித்தப்பு. ஐயோ ஐயோ, எங்க அண்ணன் பெத்த மகனே, என் சொல் பேச்சு கேட்டு இவ்வளவு மரியாதை வாங்கிட்டு வந்திருக்கேன்னா நீ தாண்டா நான் பெக்காத புள்ள. யோ, புள்ளை பெத்தவங்கள இங்க வாங்கயா. அட வாங்கயா. நாச்சி எதுக்கு கூப்பிடுறாப்ல? யோ, புள்ளைங்க நேரம் அப்பனுக்கு பெருமைன்னு புஸ்தகத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க. நேர்ல பாத்திருக்கீங்களா ஐயா? வந்து நிக்கிறான் பாரியா சிங்க குட்டி, எங்க அண்ணன் மகன். எனக்கு பெருமையை தேடி கொடுத்திருக்கான் ஐயா. நீங்களும் தான் பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கீங்களே. அப்படி என்ன ராஜா நீ செஞ்ச? பக்கத்து கல்யாணத்துக்கு போனா எல்லா பையிலும் 5-10 மொய் செஞ்சுக்கிட்டாங்க. நீ என்ன சொன்ன? 1000 ரூபாய் சொன்ன இல்ல, அள்ளி வச்சுட்டேனே. யோ, பாருங்க ஐயா, சின்ன பையன் 1000 ரூபாய அள்ளி வச்சிருக்கான் ஐயா. ஆமா, 1000 ரூபாய் உனக்கு ஏது? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நீ ஒரு உண்டியல காசு போட்டு வருவியா? அதை உடைச்ச 1004 ரூபாய் தெரிச்சு 1000 ரூபாய் மொய் எழுதிட்டு 4 ரூபாய்க்கு கடலை பொரி வாங்கி சாப்பிட்டேன். ஏயா, இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெற்றுட்டு எங்க மூஞ்சிலைய காரித்து பிரியா நீ? ஒரு நல்ல காரியத்துக்கு வரும்போது குளிச்சிட்டு வாங்கடா. குப்பீர் நடிக்குது. இங்க வா, போய் தொலைங்கடா. யாரா முதுகுல அடிச்சுட? வாங்க அத்தாச்சி, வாங்க எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க மாமா, வாங்க அத்தை. என்ன ரொம்ப அலப்பறி பண்ணிக்கிற? நீ என்ன மகளிர் அணி தலைவியா? வாங்க வாங்கங்கற. நீ கூப்பிடலன்னா அவங்க வரமாட்டாங்களா? அதான் ஓசியில் தீங்க வந்துட்டானுங்களே. ஓ, நம்மளும் இந்த வீட்டுல ஒரு பெரிய இது அப்படிங்கறத காட்டிக்கிறியாங்க. கண்ணத்துல அப்படின்னா கடவா போல காண்டு போய் கடலுக்குள்ள வந்துருண்டி. எதுக்கு மாமா அக்கா திட்டுறீங்க? என்ன நோக்காவ திட்டுறாங்க? உன் பெரியம்மா பொண்ணு நமக்குள்ள சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக இவளோட கட்டி போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இல்லன்னா நடக்கிறதே வேற மாப்பிள. இவனுக்கு வாயை பாரு, வண்டி பெரியார் வாக்கியால் ஆட்டுமா. இந்த வாயை திறக்காத, போடு. உட்காருங்க ஐயா, எதுக்கு எந்திரிச்சிட்டு? நமக்கு சமையல் நல்லா இருக்குன்னா அவ்வளவுதான். வேலை பாருங்க. கல்கண்ட தட்டுல போடு. நீ எதுக்கு வச்சிருக்க? வீரத்தை. வீரத்தை செயல்ல காட்டுங்கடா, சேவிங்கள காட்டாதீங்க. மீச வச்சிருந்தா வீரன், மீச வைக்கலன்னா வீரன் இல்லையா? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கணுங்கிறதுக்காக வாழ்க்கை பூரா ஜெயில இருந்தார் ஜவஹர்லால் நேரு. அவர் மீச வைக்கல, அவர் வீரன் இல்லையா? சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு மகாத்மா காந்தி. அவர் வச்சிருந்தது கட்ட மீச, அவர் வீரன் இல்லையா? இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சாண்டா ஹிட்லர். அவன் வச்சிருந்தது சுண்டு விரல் தண்டு மீச, அவன் வீரன் இல்லையா? நீ என்ன சாதிச்சிட்டேன்னு மீசைய மூஞ்சி பூரா ஒழுக விட்டுருக்க. நீ சாதிச்சதெல்லாம் என்னடா? காலையில ஒரு சட்டி பழைய சோறு, ராத்திரிக்கு ஒரு சட்டி சுடுசோறு தின்னு வயிற்று சட்டி மாதிரி வச்சிருக்க. ஏய் மவனே, நீ வயசுல பெரியவனா இருக்கலாம், ஆனா நான் உன்னை மதிக்க மாட்டேன்.
பொழுது விடியும் போது உன் மூஞ்சியில மீசை இருக்க கூடாதா? இருந்தது மவன உனக்கு மூஞ்சியா இருக்காதடா. ஐயா நம்ம மண்ணு வீர விளைஞ்ச மண் ஐயா, வீர விளைஞ்ச மண்ணு. டேய் மறுபடியும் போய் சொல்லாத. மண்ணுல நெல்லு விளையும், புல்லு விளையும், கொள்ளு விளையும், கோதுமை விளையும், வெங்காயம் விளையும், வெள்ளை பூண்டு விளையும். வீரம் எப்படா விளையும்? வீரம்ங்கிறது மனசுல விளையிறது. டேய் என் கூட வாடா, இந்தியா பூரா சுத்தி காட்டுறேன். எந்த மண்ணுலயாவது வீரம் விளைஞ்சதுன்னு காட்டு, அந்த இடத்துல நான் உசுர விட்டுறேன். நம்ம மண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும் ஐயா, மரியாதை கொடுக்கணும். ஏன்டா எது சொன்னாலும் இப்படி எடுத்து எடுத்து சொல்ற? திடீர்னு தும்மல் வந்தா எப்படிடா தும்முவ? அச்சி அப்படின்னு தும்முவியா? நம்ம மண்ணுக்கு மரியாதை கொடுக்க வேணாம் ஐயா. டேய் குனிஞ்சு பாடுறா. என்னடா அது? மண்ணு. குப்புறப்படுத்து மரியாதை கொடுத்துட்டு போடா, கருமாந்திரம் முடிச்சவன். பொண்ணு அப்படிலாம் சீக்கிரம் போங்க, எல்லாரும் மண்ண கூடாம சாப்பிடுங்க. போங்க போங்க போங்க. அப்புறம் சித்தப்பு கல்யாணம்லாம் நல்லபடியா முடியுது, சாப்பிட போலாமா? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள சோத்துக்கு அவசரம். எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்கார்ந்து திங்கலாம்னு அலையறியா? ஏயா ராசையா, இவன் கூட எப்படியா வேலை செய்யற? என்னடா அது? பூ சித்தப்பு பெரிய நேரு பரம்பரை, தாயலி சட்டையில ரோசா பூ குத்தாம வெளியே வரவே மாட்டாரு. இப்படிதான் நான் பூ வச்சாலும் பிடிக்காது, புளியில போட்டாலும் பிடிக்காது, தலையை பிளிச்சு பண்ணாலும் பிடிக்காது. தலை என்ன பண்ண? பிளிச்சு. அதுக்கேண்டா மூஞ்சில எச்சி துப்புற? நல்லா இருந்த தலைமுடிய ப்ளீச் பண்றேன்னு இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகியிருக்காயா? இப்படித்தான் ஊருக்குள்ள ரொம்ப பய. இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், பிச்சைக்கார எச்சி துப்புற மாதிரி வச்சுட்டு அலையிறானுங்க. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. மொத்தத்துல என்ன அழகா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே? இங்க பாரு, முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத. போயிடு போயிடு. டேய் என்னடா அது? ஏல சாப்பாட்டுக்கு. ஏண்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றனா, இலவோடு சோறு போட மாட்டான்? என்ன கேவலப்படுத்த? கேவலப்படுத்த